தேயிலையிலிருந்து தேநீர் தூள் எவ்வாறு தயாரிக்கிறார்கள் என்பது தொட்டபெட்டாவில் உள்ள தேநீர் தொழிற்சாலைக்கு வந்திருக்கிறோம். அப்போது உருவாக்கப்படுகிற காணொளி பாருங்க. அதாவது தேநீர் இலை, இது டீ இலை. இந்த டீ இலையை இப்படி ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் அப்படியே இந்த இது அடிட்டு வருது பொறுமையாக. மேலே ரொட்டேட் ஆகுது பாருங்க, பொறுமையாக வருது. வந்து அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரோலர் மாதிரி ஒன்று அரைக்குது. ட்ரெயின் தூக்கிட்டு வந்து அவரு இந்த இடத்துல அப்படியே கொண்டு போட்டுருக்கு. அவர் பார்த்துங்களா, வந்து இந்த இடத்துல அப்படியே போட்டுது. இலை வந்து பாருங்க. அவருங்க கீழே வந்து அப்படியே இந்த இடத்துல போட்டுது. கீழே ஒரு கம்பி மாதிரி மேலே அடிச்சு அப்படியே கொட்டினோடனே மூவ் ஆகிட்டே வந்து தவறுங்க. இதை வந்து தவறுங்க. கீழே இதை கொஞ்சம் தழையை வந்து ஒரு கத்தி மாதிரி ஒரு பிளேட் மாதிரி சொல்லிட்டு இருந்து அது பாருங்க. கொஞ்சம் இலை வந்து கொடியாக்கப்பட்டு கீழே கொட்டிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்பில் இறங்குறோம். இறங்கி கீழே வந்து பாருங்க, இது வழியாக போக மாட்டிருக்கு. இது வழியாக போயிட்டு பாருங்க, அங்கே ஏதோ நல்ல பவுடரை மாவாட்டம் இடிச்சு வந்து பாருங்க. ஊட்டியில் உள்ள தொட்டபெட்டா டீ தொழிற்சாலை இருக்கிற படகுழி. மேலேருந்து வர்றதை தவிர்த்து நல்லா அரைச்சி மாவாட்டம் பொடியாட்டம் ஒரு மோட்ரு அப்படியே பாருங்க. டீ தொழிற்சாலை அவர் அரைச்சி வந்தது தவறுங்க. பெரிய ரொட்டேட்டிங் ட்ரம் வழியாக போகுது. 4 ட்ரம் வழியாக கிண்டி விடுது காயாக்க. டீ தூள் தயாரிக்கும் ஃபேக்ட்ரி தொட்டபெட்டா டீ ஃபேக்ட்ரி, ஊட்டி, உதகமண்டலம். இன்றைக்கி 16/5/2024 இங்கே டூரில் இங்கே வந்தோம். இங்கே டீ தூள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் உள்ள நுழைஞ்சு படகுழி ஆக்கி உங்களுக்கு பார்வைப்படுத்துகிறோம். இதயத்தை கொஞ்சம் இதயம் பொறுமையாக இயங்குபவர்களை
இதயத்தை வேகமாக இயக்க செய்யும் டீ தூளானது ஊக்கபானமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த டீ தூள் தயாரிக்கிறத பார்ப்பது அவசியமாகிறது. பாருங்க, கீழே கொட்டுது. இந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மில் இருந்து கீழே கொண்டு வந்தாங்க. கீழே கொட்டிட்டா கீழே கொட்டி எங்கேருந்து வருது? எங்கேருந்து கொட்டுது? இந்த இதுவா? சரி, இதா பாருங்க. கொட்டுது. இந்த ஓரமாக கொட்டி அங்கே போகுது. அப்படியா? கம்பி வச்சுருக்காங்கள மரம் மாதிரி, அது ஓரமாக கொட்டி அங்கே போகுது. சரி சரி, இதா பாருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதுனா இது வந்து இங்கே கொட்டப்படுது. இப்படி அது சளிக்குதாட்டிருக்கு. அங்கே பார்த்து இது வழியாக வருதாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே கொட்டுது, அப்படியே பெல்ட்டில் மேலே போகுது. பாருங்க, அடுத்தது இங்கே பாக்கெட் அங்கே பிடிச்சிக்கலாமா? சளிக்குது இங்கே. ஓ ஆ ஆ, உள்ளது அதுக்கு நைஸ்லாம் அங்கே உள்ளதும் அதுக்கப்புறம் அதோட இந்த ஃபேக்ட்ரியில் இப்படி பிடிச்சிடலாம் போட்டுருக்கு. போங்க போங்க. பிளாக் டீ, ஒயிட் டீ, இது பேக் ஆகி அப்படியே விட்டுது பாருங்கள். சரி, காடமம் டீ, அதாவது ஏலக்காய் டீ, சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, பிஓபி, க்ரீன் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீன்னு பல வகையாக இருக்குது. பார்த்துங்க, இவ்வாறு தான் டீ தூளானது தயாரிக்கப்படுகிறது. இந்த டீ தூள் தயாரிக்கப்படுவது பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொள்வோமாக. ஓகே.